ஆக மொத்தம் இந்த எஸ்ஐடி குழு சென்னை சென்றால் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய அனைவரும் அந்த குழு முன்னதாக தான் சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள், அபிடவிட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரஸ்தோகியினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. மாதம் 25ஆம் தேதி தங்களுடைய அறிக்கை தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பதனால் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அவர் என்ன அறிக்கை கொடுக்க போகிறாரோ அது தமிழக அரசியல் ஒரு கிளர்ச்சியை கண்டிப்பாக உருவாக்கும். அதே சமயத்துல அந்த எஸ்ஐடி வச்சிருந்த ஆவணங்கள், அவங்க வச்சிருந்த சிடி, அவங்க மெமரி எல்லாம் எரிச்சிட்டதா கூட நியூஸ் வந்தது சார். சோ இது கூட வந்து அவங்கள்ட்ட அவங்களுடைய கண்காணிப்புக்கு போகும்னு நான் நினைக்கிறேன் சார். ஒண்ணு சிவகுமார், எது வந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சார். யூ ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்டு நவ், யூ கேனாட் இக்னோர் தட். நீங்க வந்து அது புதுசாக எது இருந்தாலும் சரி, இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், பிஃபோர் வி ரெக்கார்டட் யூ டாக் டு மீ போன்ல, அது என் பதிவாகி விட்டது, தங்களுடைய போல என்னுடைய போன்லயும். அதே மாதிரி விஜய் அவர்கள் எங்கெங்க இருந்தார் என்பதை மினிட் டு மினிட் தெரிஞ்சிடுச்சே. வீடியோகிராஃப் எவிடன்ஸ் இருக்கே. நீங்க எரிந்தது என்று சொன்னாலும், சில பென்டிரைவ் எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னாலும், குறிப்பாக என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன்.